பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா? இந்த கேள்வி, இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தாங்க. பெண்கள், அதாவது சாதாரணமாக ஒரு சிவபெருமானுடைய பக்தராக இருக்காங்க அப்படின்னா சாதாரணமாக ருத்ராட்சம் அணியிறது வழக்கம்தான். ஆனால் பெண்கள் இந்த நேரத்தில் அணியலாமா, பெண்கள் அணியக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு சந்தேகமாக இருக்கும். சிவலிங்கத்துக்கு எந்த திசையில் நின்று அபிஷேகம் செய்யணும் அப்படிங்கிறதையோ, வெறும் தண்ணீரும் வில்வையிலையும் போதுமா நாம் அபிஷேகம் செய்யறதுக்கு, இந்த மாதிரியான அரிய தகவல்களை நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் சிவபக்தர் அப்படின்னா ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சிவபெருமான் பக்தர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பற்றி பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் சரி, ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறதா, ராசி பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ளணுமா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது ருத்ராட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராட்சம் எந்த வடிவத்தில் இருந்தால் நல்லது, சிவபுராணத்தில் இதை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிவ பூஜை, ருத்ராட்சம் அணிவது, அபிஷேக விதிகள் பற்றி பலருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். முக்கியமாக பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சாதாரணமாக இந்த சந்தேகம் சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய கதைகள் மூலமாகவும் உரையாடல் மூலமாகவும் நமக்கு தெளிவான பதிலாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சிவன் பார்வதிக்கு சொன்ன விஷயங்கள், பிரம்மதேவன் தேவர்களுக்கு உபதேசித்த விதிகள், ஒரு வேடனுடைய கதை ஆகியவற்றின் மூலமாக நாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். பெண்கள் ருத்ராட்சம் அணியலாமா வேண்டாமா அப்படின்னு பார்க்கும்போது சிவபுராணத்தின்படி ருத்ராட்சம் ஆண்களுக்கும் சாதுக்களுக்கும் மட்டுமானது அல்ல, பெண்களும் எந்த தடையும் இல்லாமல் ருத்ராட்சம் அணியலாம் அப்படின்னே சொல்கிறாங்க. சிவனே பார்வதி தேவியிடம் ருத்ராட்சத்தின் தோற்றம் மற்றும் அதை அணியக்கூடிய முறை பற்றி விளக்கியதாக புராணங்கள் வழியாக சொல்கிறாங்க. பல ஆயிரம் ஆண்டுகள் நீண்ட தவம் முடித்து கண்களை திறக்கிறாங்க. கண்களை திறந்த போது தன்னுடைய கண்ணீரில் இருந்து ஒரு சில துளிகள் பூமியில் விழுந்ததாக சிவன் சொல்கிறாரு. அந்த கண்ணீர் துளிகளில் இருந்துதான் ருத்ராட்ச மரங்கள் தோன்றியதான். தன்னுடைய பக்தர்களின் நலனுக்காகவே ருத்ராட்சங்களை வழங்கியதாக சிவன் கூறியதாகவும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. முக்கியமாக ருத்ராட்சம் அணியும் உரிமை அனைவருக்குமே உண்டு அப்படிங்கிறது தான் ஸ்தரசூத்ரா நாமம் சிவான்யா என்ற சிவன் குறிப்பாக குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்களும் ருத்ராட்சம் அணியலாம் என்பது சிவனுடைய ஆணை என்று பொருள்படுது. சிவன் பார்வதியிடம் ருத்ராட்சத்தினுடைய வகைகள், அவற்றை எப்படி அடையலாம் அப்படிங்கிறது பற்றியெல்லாம், எந்த அளவில் அது இருக்கும், ருத்ராட்சம் சிறந்தது, எவற்றை நாம் அணியக்கூடாது, உடலில் எந்தெந்த பாகங்களில் எத்தனை ருத்ராட்சங்கள் அணிய வேண்டும் என விரிவாக விளக்கியிருக்காங்க. மேலும் ருத்ராட்சம் அணியும் சிவபக்தர்களை மதிக்கக்கூடிய முறையும் சிவன் தெரிவித்தாராம். அதாவது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ருத்ராட்சத்தை பற்றி சொல்கிறது உண்டு. நீங்கள் ருத்ராட்சம் அணியக்கூடிய பழக்கம் இருக்கா? மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ருத்ராட்சம் அணியலாம், அதனால் எந்த விதமான தவறும் கிடையாது. சிவலிங்கத்துக்கு நீர் ஊற்றும் போது எந்த திசையில் நாம் நிற்கணும், இதற்கான பதிலை பார்க்கலாம். சிவலிங்கத்திற்கு ஜலாபிஷேகம் செய்யும் போது எந்த பக்கம் நிற்க வேண்டும் என்பதை பிரம்மதேவன், ரிஷிகளும் தேவர்களும் விளக்குறாங்க. அதாவது சிவலிங்க பூஜை செய்யும் போது வடக்கு திசை நோக்கி முகத்தை வைத்து நிற்பதோ அல்லது அமர்வதோ மிகவும் சிறந்தது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. கிழக்கு திசை நோக்கியோ அல்லது தெற்கு திசையில் நின்றோ அபிஷேகம் செய்வது சரியான முறை அல்ல அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வடக்கு திசை நோக்கி நின்று சிவலிங்கத்திற்கு ஜலாபிஷேகம் செய்வதால் பூஜையின் முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். வெறும் தண்ணீரும் வில்வ இலையும் வைத்து மட்டும் நாம் சிவபெருமானுக்கு பூஜை செய்தால் போதுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
பூஜைக்கு தேவையான வேறு எந்த பொருட்களும் ஆடம்பரங்களும் இல்லாவிட்டாலும் ஒரு சிறிய பாத்திரத்தில் நாம் தண்ணீரும் ஒரு வில்வ இலையும் சமர்ப்பித்தாலே சிவன் மனம் குளிர்ந்துடுவார் அப்படிங்கிறது சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேடனின் கதை மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது காட்டில் ஒரு வேடன் அறியாமலேயே இரவு நேரத்தில் மரத்தின் மேலிருந்து சிவலிங்கத்தின் மீது நீர்த்துளிகளும் வில்வ இலைகளும் விழும்படி செய்கிறான். அந்த எந்த ஆடம்பரமும் இல்லாமல் தற்செயலாக விழுந்த அந்த தண்ணீருக்கும் வில்வ இலைக்குமே சிவன் மகிழ்ந்து அந்த வேடனுக்கு முக்தியை வழங்குறாரு. எனவே அசைக்க முடியாத பக்தியோடு சமர்ப்பிக்கும் தண்ணீரும் வில்வமும் சிவபூஜையை முழுமையாக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதுவே சிவபெருமான குளிர்விக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதனால் இதுவும் நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சிவபெருமானுடைய வழிபாட்டில் நாம் எளிமையான முறையில் மேற்கொண்டாலே போதுங்க. இது பிரம்மாண்டமான முறையில் தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பிரதோஷமாகட்டும் அல்லது எந்த நேரத்தில் சிவபெருமானுடைய வழிபாடுகளை மேற்கொள்வீங்க, முக்கியமாக சிவபெருமான் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், நீங்கள் வாரந்தோறும் கோவிலுக்கு போகக்கூடிய பழக்கம் உண்டா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும். எத்தனை முகம் ருத்ராட்சம் நம்ம அணியலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எத்தனை முக ருத்ராட்சம் அணிந்தால் நமக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவனுடைய கண் என போற்றப்படுது. ருத்ரனான சிவனின் அருளை நமக்கு கொண்டு வர்றதாகவும் ருத்ராட்சம் அணியப்படுது. ருத்ராட்சத்தை பார்ப்பதும் அணிவதும் மிகப்பெரிய புண்ணியமாக நம்பப்படுது. ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்ற எண்ணமே புண்ணியம் செய்திருந்தால் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ருத்ராட்சத்தில் இருக்கக்கூடிய கோடுகளை முகம் அப்படின்னு சொல்கிறோம். 5 கோடுகள் இருந்தால் 5 முக ருத்ராட்சம் அப்படின்னும், 6 கோடுகள் இருந்தால் 6 முக ருத்ராட்சம் அப்படின்னும், மொத்தமாக ஒன்றிலிருந்து 21 முக ருத்ராட்சங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷ பலன்களை தரக்கூடியது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ருத்ராட்ச முகங்களும் பயன்களும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முக ருத்ராட்சம் மிகவும் அரிதாக கிடைப்பது. ஒரு முக ருத்ராட்சம் ஏகமுக ருத்ராட்சம் மோட்சம் தரக்கூடிய அளவு சக்தி வாய்ந்தது. அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் அணிய உகந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 முக ருத்ராட்சம் சிவன் சக்தி இணைந்த ருத்ராட்சமாக பார்க்கப்படுது. இந்த இருமுக ருத்ராட்சம் பாவத்தை நீக்கவல்ல. இந்த ருத்ராட்சம் ஆண் பெண் என இருவர் தம்பதியராக ஒரு நிலை அடைவது போல ஒரு நிலைத்தன்மை அடைய மிகவும் உகந்தது. 3 முக ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை ஆளும் கோளாக செவ்வாய் பகவான் இருக்காரு. தீயானது எல்லா கெட்டதையும் தன்னில் போட்டாலும் கூட அது தூய்மையாக இருப்பது போல அதை அணியக்கூடிய நபருக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து தவறுகளில் இருந்து விலகி தூய்மை நிலை அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் 4 முக ருத்ராட்சம். 4 முக ருத்ராட்சத்தை ஆளக்கூடியவர் புத பகவான், பிரம்மதேவரை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை அணிபவர் ஆக்க சக்தியை பெறுவார். தன்னுள் இருக்கக்கூடிய புத்தி கூர்மை, திறமை, சாதுரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். இதனை தங்களுடைய வலது கையில் கட்டினா மிக சிறப்பானது. எந்த போட்டியாளரோ எதிரியோ அவருடைய முன் நிற்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல 5 முக ருத்ராட்சம். 5 முக ருத்ராட்சத்தை குரு பகவான் ஆளக்கூடியவர், மங்களத்தின் இருப்பிடமாக பார்க்கப்படுகிறது. அதை அணிபெறவங்க ஆரோக்கியம் சிறப்பாகவும் மனம் அமைதி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல 6 முக ருத்ராட்சம். 6 முக ருத்ராட்சத்தை சுக்கிர பகவான் ஆளக்கூடியவர். நம்மளுடைய அறிவு மேம்படவும் ஒரு தலைமை பண்பை பெறவும் அதை அணியலாம். 7 முக ருத்ராட்சம். 7 முக ருத்ராட்சத்தை சனி பகவான் ஆளக்கூடியவர். இது தேவி திருமகளையும் சப்த கன்னியர்கள் ஆதிசேஷனை குறிக்கக்கூடிய அம்சம் அப்படின்னும் யோகா சக்தியை தரக்கூடிய இந்த ருத்ராட்சத்தை அணிந்திருந்தால் எந்த ஒரு நிதி சிக்கல்ல இருந்து வெளிவர முடியும். 8 முக ருத்ராட்சம். 8 முக ருத்ராட்சத்தை ராகு பகவான் ஆளக்கூடியவர். இதனை அணிவோருக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அஷ்ட கணபதி, அஷ்டலக்ஷ்மி உள்ளிட்டோருடைய அம்சமாக பார்க்கப்படுறதால செல்வ வளம் கூடும்.
9 முக ருத்ராட்சம். 9 முக ருத்ராட்சத்தை கேது பகவான் ஆளக்கூடியவர். சக்தியினுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதனால் உடல் மற்றும் மனசக்தி ஏற்படும், செயல்திறன் கூடும், பில்லி சூனியத்தை நீக்கும் ஆற்றல் மிக்கது. 10 முக ருத்ராட்சம். விஷ்ணுவினுடைய அம்சமாக 10 முக ருத்ராட்சம் பார்க்கப்படுது. இது கோவில்களில் ஏற்படக்கூடிய தீவினைகளில் இருந்து காக்குது. இதை அனுபவங்க குடும்பம் தலைமுறையாக செழிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 11 முக ருத்ராட்சம். அனுமனினுடைய அம்சமாக 11 முக ருத்ராட்சம் பார்க்கப்படுது. இதை அணிவதால் நேர்மறையான பாதையை கடைபிடிப்பதோடு எதிர்த்து வரக்கூடிய தீய சக்திகளில் இருந்து காக்க வல்லது. நம்மளுடைய துணிவையும் வெற்றியையும் தரவல்லது 11 முக ருத்ராட்சம் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நான் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் தாண்டி நம்மளுடைய சேனலில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.